விராட் விஸ்வபிரமணே நமக. ஓம் நமோ நாராயண நமக. ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருட்சேத்திர ஜோதிடர் கே சண்முகவேல். நான் கண்ட ஜோதிட ஆய்வின்படி முன் வீடியோ பதிவில் ராசி நட்சத்திரம் நகர்வதை தெரிவித்தேன். இன்றைய பதிவில் சூரிய உதயமும் லக்கணமும் என்பதை உணர்த்துகிறேன். உதாரணமாக சூரிய உதயம் 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை ஒரு வருடத்துக்கு இருக்கும். ஆனால் சித்திரை மாதம் 1ஆம் தேதி மேச ராசியில் சூரிய உதயம் 6 மணியில் தொடங்கும். அதன் வேளையில் ஜனனம் உதயமாகும், அதாவது குழந்தை பிறப்பு ஆரம்பமாகும். அதிலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரை ஒரு நாட்களாகும். லக்கணம். முதல் லக்கணம் மேசம் முதல் மீனம் வரை 12 லக்கணம் உள்ளது. ஒரு லக்கணத்துக்கு 9 பாதங்கள், 12 லக்கணத்துக்கு 108 பாதங்கள். ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு நட்சத்திரம் உதயமாகும். ஒரு நாளில் 2 நட்சத்திரம் கூட சஞ்சரிக்கும். ஒரு நாளில் ஒரு நட்சத்திரம் மட்டும் முழுமையாக இருக்கும். அந்த நட்சத்திரத்தை நாம் கணக்கில் வைத்துக் கொள்வோம். இன்றைய நாளில் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்வோம். சூரிய உதயம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், அதாவது மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் ஆகும். ஆனால் ஜனன காலங்கள் 108 காலங்கள் ஆகும். அதில் ஆண் காலம் 54 காலங்கள், பெண் காலம் 54 காலங்கள். அதாவது ஆண் காலம் என்றால் ஆண் குழந்தை பிறப்பு, பெண் காலம் என்றால் பெண் குழந்தை பிறப்பு என்று உறுதியாகிறது. எனது அடுத்த பதிவில் பிறப்பின் நேர காலங்களை பற்றி தெரிவிக்கிறேன். இது நான் கண்ட ஜோதிட ஆய்வின்படி. நன்றி கூறுகிறேன். வணக்கம்.